Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ ஏன் நான் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்னா காதில் கேட்டுரும், தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ்னால், அவங்க டோர் பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணதுமே ஸ்ட்ரைட்டாக பாத்ரூம் டோர் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பாத்ரூம் டோர் திறந்து தான் ஆகணும். ஸோ பாத்ரூம் டோர்லேயே ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன கேப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மெயின் டோரை திறந்துட்டு அவங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் டோர்லேயுமே ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எஸ், அவங்க சின்னதாக சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் வாங்கின ஸ்பெஷல் கிஃப்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கு சின்ன கிஃப்ட்டு தான், ரொம்ப பெரிய கிஃப்டெல்லாம் இல்லை. நல்ல நேரம்லாம் பார்த்தாச்சு, நீங்கள் வாரதே நல்ல நேரம் தான். வாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ரீல்ஸ் பாருங்கள், இல்லைனா ஷார்ட்ஸ் பாருங்கள். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷவர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ப்ராங்க்கு, தேர்ட் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ஆர்டரில் தான் நான் பண்ணேன். பட் ஃப்ளவர் ஷவர் எக்ஸைட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராங்க் பண்ணேன். ப்ராங்க் பண்ணதுலேயே அவங்களோட மொத்த ஏதோ போயிடுச்சு, டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தானா? அது உனக்கு இல்ல, ஃபேமிலிக்கு. ஆமா, ஹாப்பியா? சரி, ஓகே. டம்மி கிஃப்ட் பெருசா வந்துச்சு, ஒரிஜினல் கிஃப்ட் சின்னதா இருக்கு. சின்னதுல தான் பெருசா இருக்கும். ரீசெண்டா நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் நமக்கு தெரியும் நானே. பட் இருந்தாலும் எனக்கு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சர்ப்ரைஸ் வாங்கினேன். சரி, அந்த கதை வாங்கிட்டு வந்தியா? ஆமா, அடிச்சா கையில தான் போட போறேன். வந்துருச்சு. சரி, ஓகே. ஹாப்பி பர்த்டே. இதுல என்னோட நிறைய லவ் இருக்கு. நிறைய. ஆமா, அதுல இருக்க கொக்கி எல்லாம் இது ரிங் கரெக்ட்டா இருக்கும். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர். அதோட ஆமா, கால்ல போடுற சங்கிலி கண்டுபிடிச்சாச்சு. காப்பெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு, நாலு குழந்தையா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன தாலியா? ரிங்குங்க. ஓ இல்லையா? G for girlfriend. Gabriela. சொல்லலாம், ஜிராஃபி சொல்லலாம். G for Gina. கொண்டா, நான் தான் போட்டு விடுவேன். தாலி. தாலி கரெக்ட்டா அப்படிதான் இருக்கு. மங்கல்யம் சின்ன சைஸ்ல இருக்கு. டாலர்னா அவ்வளவுதான் இருக்கும். உன் கழுத்துல கொஞ்சம் கலி வெளியேடு. கலி எடுக்கணுமா? வெளியேடுன்னு அப்படியே கையில வச்சு காட்டுங்க, அப்படி வச்சு காட்டுங்க. ஓகே. சோ இனிமே எங்க ஆள் பிளைன் செயின் போட்டுட்டு இருந்தாரு. இனிமே இந்த டாலரோட G for Ginaங்கறதோட சுத்தி தெரிய போறாரு. இவ்வளவு நாள் வெறும் நாய் சங்கிலி, இந்த நாய் சங்கிலிக்கு ஒரு டாக் வேற. அழகு ஓவரா தான் இருக்கு. ஏய், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், அது பாராட்டுறது இல்லாம போகுது நினைக்கிறேன்டா. வாக்காங்க. ஐயோ, கரெக்டா அப்படிதான் இருக்கு. ஓட்ட போறாங்க அப்படின்னு. இன்னைக்கு கல்யாணம், பர்த்டே இல்ல. இனி நான் தான் போடுவேன். இது வேறயா? 3 முடிச்சா இல்ல? இல்ல, ஒரே வருஷம் முடிச்சுதான். எனக்கு 3வது கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 3வது கல்யாணமா? ஏய்,
செம்ம காலிடா. நாய் சங்கிலி என்ன பத்தி 4 வார்த்தை பெருமையா பெருமையா பத்தி சொல்லணும்னா நானே எப்படி சொல்றது, அவளே சொல்லிக்குவா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சுல. தட்டு புட்டுன்னு கிளியர் பண்ணிட்டு சாப்பாடு ஆர்டர் போட்டு வாங்கிட்டான்.